இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாரமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷுவல் ட்ரீட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா நம்ம ஊர் ஸ்பெஷல். நம்ம ஊருன உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? திருநெல்வேலியில என்ன ஸ்பெஷல்? அல்வா இல்ல அருவா, அப்புறமா அகசியர் அருவி, தாமிரபரணி ஆறுன்னு இதை தான் சொல்ல போறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நம்ம ஊருன்னா வெறும் நம்ம ஊர் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலேயே அம்பாசமுத்திரத்தில் மட்டும் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய கடசல் பொருட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கடசல் பொருள்னா என்னது அப்படின்னு 190 பேருக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. மரத்தை கடைஞ்சு சின்ன சின்ன பொருட்கள் செய்கிறது தான் கடசல் பொருள். நம்ம சின்ன வயசில் செப்பு ஜாமான் வச்சு விளையாடி இருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பிளாஸ்டிக்கு, சில்வர் ஐட்டம், அலுமினியம்னு இதை வச்சு தான் விளையாடுறாங்க. மரப்பொருளை அவங்க பார்த்ததே இல்லை. பட் அதுக்குன்னு பிரத்யோகமாக தமிழ்நாட்டில் நம்ம அம்பாசமுத்திரத்தில் கடசல் அப்படிங்கிற ஒரு தொழிலை கிட்டத்தட்ட ஒரு 4 ஜெனரேஷனாக மக்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரக்கடசல் தொழிலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த தொழிலை கடந்த 4 தலைமுறையாக அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கான ஒரே வாழ்வாதாரமாக நம்பி செஞ்சுக்கிட்டு இருக்கிற திரு சரவணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். என்னென்ன பொருட்கள் செய்கிறீங்க சார் இந்த மரக்கடசல் தொழிலில்? நான் மரக்கடசல் தொழிலில் வந்து இந்த பூஜை ஸ்டாண்டு, இந்த பத்தி ஸ்டாண்டு, இது ரெண்டும் பண்ணிகிட்டு இருக்கேன். இது போக டாய்ஸ் ஐட்டங்கள், இந்த மாதிரி ஷோகேஸ் ஐட்டம், வீணைகள், இந்த மாதிரி செய்வேன். சரிங்க சார். எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த தொழில்? நான் வந்து 25 வருஷமா அந்த தொழில் பார்த்துட்டு இருக்கேன். ஓ சரி சரி. என்ன இதோட மூலப்பொருள் என்ன? என்ன பொருளை நம்பி இந்த மரத்தை, என்ன மரம் யூஸ் பண்ணுறீங்க? நான் மரம் வந்து எல்லா மரமும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரெகுலராக கிடைக்கக்கூடிய மரமான யூகாலிப்டஸை மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கலர் எல்லாம் இதில் டிஃப்ரெண்ட்டாக கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது வந்து அரக்கு மேடம். ஓ சரி. அரக்கு, அந்த அரக்கில் வந்து நாங்கள் நம்ம என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலரை நம்ம அதுக்கு உள்ளே வச்சு காய்ச்சிக்கிட்டோம்னா தேவையான கலர் நம்மளுக்கு எடுத்துக்கலாம். ஓ சரி. எல்லா கலரும் எடுத்துக்கலாம். இந்த மரப்பொருட்கள் இப்போ வருஷம் ஃபுல்லாக நீங்கள் உங்களால் இதை செஞ்சு நீங்கள் வித்துட்டு இருக்கீங்களா, இல்லை இதுக்குன்னு ஏதாவது சீசன் உண்டா? சீசன் சொன்னீங்கன்னா இந்த மண்டபம், இந்த பத்தி ஸ்டாண்டு, வீணை, இதெல்லாம் வந்து கொழு சீசனில் வந்து அதிகமான எங்களுக்கு அந்த டைமில் அதிகமாக தேவைப்படும். சரி ஓகே. எங்கெல்லாம் நீங்கள் இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் தான் டைரெக்டாக விற்கிறீங்களா இல்லை வெளியில் எங்கேயாவது அனுப்பி விற்கிறது? இங்கே லோக்கலில் ஆட்கள் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, வியாபாரிகள், உள்ளூர் வியாபாரிகள். இது போகன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், பழனி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி, இந்த மாதிரி வெளி ஊர்களுக்கும் நாங்கள் அனுப்பிடுவோம். ஓகே ஓகே சார். இப்போ சில பட்டு ஆலைக்குன்னு சொல்லி அந்த கோஆப்டெக்ஸு, காதி, அது மாதிரி இருக்குல்ல, இந்த மர சம்பந்தமான பொருட்கள் இல்லை கைவினை பொருட்களுக்குன்னு நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது உங்களுக்கு? இருக்கு மேடம். பூம்புகார் ஷோரூம் இருக்கு. ஓ சரி. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் ஒரு 10 மாவட்டங்கள்ல இருக்கு. நான் அதுக்கு சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓ சரி. அங்கேருந்து உங்களுக்கு சப்ளை எடுத்துக்கிறாங்க நீங்கள் செய்கிறது? நாங்கள் அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க, நாங்கள் ரெடி பண்ணி அனுப்புவோம். ஓகே சார். ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ.
பேர் சரணபெருமாள். நான் 25 வருஷமாக இது வேலை பார்த்துட்ருக்கேன். நம்ம வேலையை வந்து 3 தலைமுறையாக தாத்தாலேருந்து எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. முன்னால் வந்து பல ஜாதி மரங்கள் எல்லாம் பார்த்தாங்க. இப்போ வந்து ரப்பர் மட்டும் பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ ரப்பர் கிடைக்காத பட்சத்தில் இப்போ யூகாலிப்டஸ் மரம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இது மாதிரிலாம் வருது. ஒவ்வொரு சைஸுலையும் ஒவ்வொரு ஜாமான் கிடையாதாங்க. இப்போ இந்த கம்பு எடுத்து இந்த மாதிரி தொட்டில் கம்பு பண்ணுவாங்க. இதுதான் அரக்கு. இப்படி தான் வரும் மாடல் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீட் பண்ணி தேவையான கலர் பண்ணுறதுக்கு இது மாதிரி கலர் என்னென்ன கலர் தேவையோ அதுக்கு வந்து ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு ஸ்பெஷலான கடசல் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்போது நம்ம சரவணன் சார் வந்துட்டு இன்னொரு யூனிட்டோட சேர்ந்து ஒரு ஷோரூம் இருக்கிற மாதிரி கடசல் தொழில் பண்ணுற ஒரு ஏரியாவுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் வெறுமனே நம்ம செப்பு ஜாமான் மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக இருக்கிற நிறைய பொருட்களை நம்ம பார்த்தோம். இப்போ அதை பற்றி நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த தொழிலில் கிட்டத்தட்ட 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற திரு சரவணன் சார் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களோட யூனிக் ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த தொழிலோட முக்கியத்துவம் வந்து குழந்தைங்களுக்கு முதல்ல தொட்டில் கம்பு கொடுக்கலாம். தொட்டில் கம்புக்கு அப்புறம் இந்த சூப்பாங்குச்சி 6 மாதத்தில் பல் முளைக்கிறதுக்காக கடிக்கிறதுக்காக சூப்பாங்குச்சி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நடவண்டி, குழந்தைங்க நல்லா நடந்து பழகிறதுக்கு உள்ள நடவண்டி அடுத்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த செப்பு ஜாமான், விளையாட்டு ஜாமான், இப்படி குழந்தைங்களுக்கு பருவத்திலிருந்து அது பருவம் அடைஞ்சு கல்யாணத்துக்கு வரும்போது இந்த மாங்கல்ய டேப்பு கொடுக்குறோம். இந்த தொழில் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தவங்க. நாங்கள் இப்போ 40 வருஷம் இருக்கோம். என்னோடய தலைமுறை அடுத்தால என் பையன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கலர் வந்து எதில் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக அரக்குன்னு சொன்னாங்கல்ல, அரக்கு. ஓகே, இது வந்து நான் டாக்ஸிக், ஒரு வகை அரக்கு. ஆமாம், நான் டாக்ஸிக். பிள்ளைங்க வாயில் வச்சா கூட எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. சரி, நடவண்டி இப்போ நம்ம மரத்தில் ஏன் சார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்? குழந்தைகள் நல்ல நிமிர்ந்து நடக்கிறதுக்கு, கால் பலம் பெறும். சரி சரி சரி. அதுக்கப்புறம் பெட்டி எல்லாம் நல்ல நிமிர்ந்து நடக்கும்போது அந்த நடவண்டி இப்போ வாக்கர் கொடுக்காங்கன்னா அதில் உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, இது கால் பலம் பெறதுக்காக நின்று தள்ள ஆரம்பிச்சிருவாங்க. 10 மாதத்தில் கொடுப்பாங்க அந்த நடவண்டி. 1 வயசில் நல்லா நடப்பாங்க.
சார் சொன்ன மாதிரி இப்போலாம் நம்ம வந்து இந்த வாக்கர் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் குழந்தைங்க வந்துட்டு உட்காந்துக்கிறாங்க, உட்காந்துக்கிட்டே தள்ளுறாங்க. ஸோ என்ன ஆயிடுதுன்னா கால் வந்து இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு கால் வளைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இது யூஸ் பண்ணுறதுனால காலுக்கு வந்து ஒரு நல்ல பாதத்துக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்குது. ஃபுல் ப்ரெஷரையும் பாதத்தில் போட்டு நிற்கிறப்ப காலும் சரி ஸ்பைனல் கார்டும் சரி ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இந்த டீதர். இது நம்ம வந்து இப்போ டீதர் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் நம்ம நிறைய பார்க்குறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க கீஸ், அப்புறம் வந்துட்டு ரப்பர்லலாம் இருக்குது, நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்போம். இதை யார் வீட்லேயுமே நான் நோட்டீஸ் பண்ணதில்லை. பட் ஆனால் இது வந்துட்டு எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் பாருங்கள். இது வந்துட்டு குழந்தைங்க மட்டி ஊருன்னு சொல்லுவோம் இல்லையா, பல்லு முளைக்கிறதுக்கு அப்போ யூஸ் பண்ணுறதான். ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லி, குழந்தைங்களுக்கும் நான் டாக்ஸிக்கான ஒரு பொருள்னு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த கடசல் தொழிலுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கணும். நாங்கள் கேமி டாக்ஸ் இருந்தோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. இதெல்லாம் நமக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்குல்ல. நீங்க கையில வச்சிருக்கீங்களே இந்த பொருள் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இவாஞ்சலி, நீ கையில வச்சிருக்கிறது என்னன்னு தெரியுமாப்பா? இல்ல, நானும் வந்ததுல இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இது என்னதுன்னே எனக்கு தெரியல. நான் நினைச்சேன் இது ஏதோ டெக்கரேஷன், ஷோகேஸ்ல வைக்கிற டெக்கரேஷன் பொருளோ நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னப்பா இது தெரியாதா? நம்ம குழந்தையா இருக்கும் போது இதை வச்சுதானே நடக்கவே பழகிருக்கோம். இது பேரு நடவண்டி. இது பேரு தான் நடவண்டியா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லப்பா. நீ சொல்ல போய் தான் எனக்கு தெரியுது. ஏய் ராஜி, என்னப்பா கலர் கலரா மடியில நிறைய வச்சிருக்கேன், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் தான் சொப்புச்சாமா. ஆமா, நான் இது கூட மினியேச்சர் குக்கிங்ல நிறைய பார்த்துருக்கேனே. ஆனா இப்போ உள்ள 2K கிட்ஸ் அம்மா நம்மளுக்கு இதெல்லாம் வாங்கி தராங்களா? ஆனா அந்த 2K கிட்ஸ் அம்மாலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கும் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? நான் ஒரு தடவை எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க வந்து இந்த உளுந்தெல்லாம் போட்டு இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பேருன்னு கேட்டபோது கூட அவங்க சிறுகன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்படியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏய் சௌமியா, அதை பாரு, நல்லா இருக்குல்ல. என்னது இது? வீணகிரியா?
ஓ நான் இதை பிளாஸ்டிக் தான் பார்த்துருக்கேன். ஆமாம், நம்மலாம் பிளாஸ்டிக் பர்ரு இந்த மாதிரி கண்ணாடி அந்த மாதிரி உடையிற ஐட்டம் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மரப்பொருள் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். இது நம்ம ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணலாமா? ஆமாம், நீ கூட தேடிட்டு இருந்தல பொருட்கள்லாம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ். கண்டிப்பாக. இது பார்க்க அழகாக இருக்குது இந்த கோலு. இதெல்லாம் அத்தை மாமா வீட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அத்தை மாமாவுக்கு நான் கிஃப்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பொருட்கள்லாம் ரொம்ப கலைநயத்தோட செஞ்சுருக்காங்க. குழந்தைங்க யூஸ் பண்ணுற செப்பு ஜாமா, வளையல் ஸ்டாண்டு, நடவண்டி அப்படின்னு ரொம்பவே க்ரியேட்டிவான திங்ஸ், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு பண்பாடை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஜெனரேஷனில் இருக்கிற நாம நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியத்தை மேம்படுத்துறதுல ரொம்ப காஷியஸாக இருக்கும். எதுலேயுமே நாம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருக்கணும், கன்சர்வேட்டிவாக இருக்கணும், அதுதான் நமக்கு ப்ளஸ் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு புடவை கட்டினா கூட அதில் காட்டன் இல்லை கைத்தறி புடவை தான் கட்டணும், ஷாம்புக்கு பதிலாக சிகக்காய் யூஸ் பண்ணலாம், ஃபுட் ஐட்டம்ஸில் ஆர்கானிக் ஃபுட்டை தான் யூஸ் பண்ணணும்னு எல்லாத்துலேயும் நாங்கள் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வீட்டை அழகுபடுத்துறதுல கூட ரொம்ப ட்ரெடிஷனாக அழகுபடுத்தணும்னு கண்ணாடி, பீங்கான் பொருள் யூஸ் பண்ணுறோம். அதோடு சேர்த்து நம்ம இப்போ பார்த்த இந்த கடசல் பொருட்களையும் அழகுபடுத்துனீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷன், நம்ம பழமையை நம்ம வீட்டில் திரும்ப ரீக்ரியேட் பண்ண மாதிரியும் இருக்கும், இந்த தொழிலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம கேமி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.